Hello coders, welcome to the video. நம்ம previous videoல sign up வந்து செட் பண்ணோம். ஸோ sign up வழியா இப்போ நம்ம ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோல லாகின் வந்து செட்டப் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு லாகின் ஸ்க்ரீன் நம்ம கிளிக் பண்ணோம்னா வெறும் லாகின்றது மட்டும் லோட் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூஐ செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபயர்பேஸோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பண்ண இந்த யூஸ் சைன் அப் ஹூக்கை வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன், யூஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நம்ம லாக் அவுட் மற்ற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்ணும்போது ஒரே ஹூக்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் போயிட்டு ரீநேம் பண்ணுறேன், யூஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். இப்போ மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எரர் காமிக்கும். ஓகே ஃபைன், நம்ம அதை ரிசால்வ் பண்ணலாம். இங்கே போயிட்டு யூஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறேன். இப்போ நம்ம ஹூக்கோட நேம் வந்து மாற்றிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இதை ஓகே சைன் அப்பில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சைன் அப் போகலாம். சைன் அப்பில் போயிட்டு இப்போ இங்கே வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஆட் பண்ணலாம். யூஸ் சைன் அப் பதிலாக யூஸ் உள்ள இருக்க ஃபங்க்ஷன் நேம்ல அதே தான். ஸோ நமக்கு அங்கே எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகே ஹோப்ஃபுல்லி ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லாகின் ஸ்க்ரீனுக்கு ஃபஸ்ட்டு நான் யூஐ வந்து செட்டப் பண்ணிடலாம். யூஐ வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து சைன்அப்க்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே தான், எக்ஸப்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ பெட்டர் வந்து அங்கேருந்து நம்ம காப்பி பண்ணிடலாம். இப்போது சைன்அப் போகிறேன். சைன்அப்பில் இருக்க வந்து இம்போர்ட்ஸை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம என்ன யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம், ஆப் சப்மிட் பட்டன்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரே லெவலில் தான் இருக்குது ரெண்டும், அதனால பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ஓகே, ஸோ நான் அப்படியே இம்போர்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு லாகின் கொண்டு போகிறேன். ஓகே ஓகே, அது சிஎஸ்எஸ் ஃபைன். சைன் அப் ஓகே, நான் இங்கே வந்துட்டு இந்த ஃபுல்லாமே இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம லாகின் காம்பனண்ட்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம இங்கேருந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட் படி பார்த்தோம்னா நமக்கு இது ரெண்டும் தேவை. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து தேவையில்லை, ஏன்னா நம்ம யூசர்கிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இமெயில் பாஸ்வேர்ட் மட்டும் தான் வாங்குவோம். நெக்ஸ்ட்டு யூஸ் ஆத்தென்டிகேஷன் இப்போதைக்கு சைன் அப் தேவையில்லை, ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். வேலிடேஷன் எரர் அதே இருக்கட்டும். ஸோ வேலிடேஷன்ஸ்லையும் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து ஓகே, வேலிடேஷனில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ சைன் அப் வந்து தூக்கிடலாம். கன்சோல் லாக்லையும் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் தேவையில்லை. இப்போது இதுக்குள்ளே வந்தாலும் நமக்கு ஜேஎஸ்எக்ஸ்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் நேம் ஒன்றா கூட ரிமூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓகே, லாஸ்ட் நேம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஆப் சப்மிட் பட்டன் வந்து இப்போ இம்போர்ட் ஆயிருக்காது. அதை இம்போர்ட் பண்ணுறதுக்காக நான் திரும்ப ஒரு தடவை சும்மா ரைட் பண்ணுறேன், ஸோ தட் அது இம்போர்ட் ஆகிடும். ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டோம். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். டைட்டில் வந்து சைன்அப் இருக்குது, நம்ம அதுக்கு பதிலாக லாகின் அப்படின்னு மாற்றிடுறோம். ஓகே, ஹோப்ஃபுல்லி இப்போ கரெக்டாக அது ஒர்க் ஆகணும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப் சப்மிட் பட்டன் ஹஸ் ஆல்ரெடி பின் டிக்ளேர்ட். ஓகே, ஸோ அது தேவையில்லை. ஹூக் தேவையில்லை. ஓகே, ஹூக் தான் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பண்ணிக்கலாம். யூஸ் ஆத்தென்டிக். ஓகே ஃபைன். ஸோ இப்போ யூஐ எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். ஓகே, இது வந்து நான் அகைன் இது சொன்ன மாதிரி நம்ம ஆட்டோ இருந்து வருது. ஸோ இதை இக்னோர் பண்ணிடுங்க இந்த மெயில் ஐடிஸை. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து யூஐ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு சாரி, இந்த டைட்டில் மட்டும் மாற்றிக்கலாம். சைன் அப்னே இருக்குது, இதை லாகின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த நேம் வந்து எங்கே கொடுத்துருக்கோம், ஹெடர் டேக்கில் கொடுத்துருக்கோம். ஓகே, லாகின்னு மாற்றிட்டோம். ஸோ ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து யூஐ வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா அந்த கன்சோலில் பார்த்துக்கலாம் இது எரர் இருக்கான்னு. ஓகே, கன்சோலில் எந்த எரரும் இல்லை. ஒரு வேல்யூ கொடுத்து பார்த்துக்கலாம். டெஸ்ட். ஸோ நமக்கு வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே,
அங்கே எந்த ஆக்ஷன் நம்ம வந்து ஆட் பண்ணல. இப்போ ஓகே யூஐ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹூக் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். யூஸ் ஆத்தென்டிகேஷன் ஹூக்கில் போயிட்டு லாகின்கான இது ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அஃபிஷியல் டாக் வந்து பார்த்தோம்னா இப்போ பாருங்க. ஸோ இங்கே சைன் இன் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் அப்பும் இதுவும் சிமிலர் தான். எக்ஸப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து இங்கே சைன் இன் வித் மெயில் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ அதை மட்டும் மாற்றிட்டு ஆல்மோஸ்ட் மற்ற எல்லாமே வந்து சேம் தான். ஓகே இப்போ ஹூக்கில் வந்து மாடிஃபை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி சைன் அப்பும் இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த வெறும் ஃபங்க்ஷன் மட்டும்தான் வேற. மற்றபடி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சேம் தான். ஸோ வந்து நான் இதே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சைன் அப் வந்து காப்பி பண்ணிட்டு திரும்ப இங்கே பேஸ்ட் பண்ணி இதை மாடிஃபை பண்ணால் போதும், நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே சைன் அப்னு இருக்கு. நான் வந்து லாகின்னு மாற்றிவிட்டேன். ஓகே இது நமக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து நம்ம பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. செட் எரர் நல், அது ஃபைன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து மாற்றணும். சைன் இன் வித் நம்ம அந்த டாக்ல பார்த்த மாதிரி சைன் இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஆகிருக்கு. ஓகே இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சைன் இன் வித் மெயில் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உள்ளே வருது. நம்ம இப்போ இந்த இது வந்து தேவையில்லை. நம்ம பழைய இதில் சைன் அப் பண்ணும்போது யூசர்ஸ் கலெக்ஷனில் போய் செட் பண்ணோம். இப்போ நமக்கு இது தேவையில்லை. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் இன் ஆகிட்டோம்னா நமக்கு வந்து அந்த யூசரோட யூஐடி வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சோல் லாக் போட்டு பார்த்துக்கலாம். கன்சோல் லாக் யூசர் டாட் யூஐடி. ஓகே ஸோ இப்போ சக்ஸஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து யூஐடி வந்து கன்சோலில் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே ஃபைன். இதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் லாகின் காம்போனண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நம்ம இப்போது லாகின் காம்போனன்ட் போனோம்னா இங்கே வந்து ஆல்ரெடி எரர் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கோட்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது. இப்போது சைன்இன் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். சாரி டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறோம். சைன்இன் டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஹேண்டில் சப்மிட் இங்கே தானே எல்லா வேலிடேஷனும் முடிஞ்ச உடனே நம்ம வந்து இதை வந்து கால் பண்ணால் போதும். சைன்இன் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே பேராம்ஸில் இமெயில். ஓகே இந்த ஆப்ஜெக்ட் வந்து எடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். பார்க்கலாம் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதா என்னென்னு. ஸோ நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா mail1@test.com. இது ஆல்ரெடி நான் ஜென்ரேட் பண்ண மெயில் ஐடி. ஸோ இப்போ இதை நம்ம கொடுத்து சைன்இன் பண்ணோம்னா இது வரணும். நம்ம ராங்கான ஐடி கொடுத்தோம்னா வந்து சர்வர் எரர் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து செக் பண்ணலாம். ஓகே இது இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம சும்மா டம்மி பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கனால வந்துருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த ஐடி தான் வந்து ஆட்டோஃபில் ஆயிருக்கு. எனக்கு mail1@test.com பாஸ்வேர்டு வந்து 6 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதான் இருக்குது. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சக்ஸஸ் ஆச்சுன்னா வந்து கன்சோலில் வந்து நம்ம யூசரோட யூஐடி வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே சைன் இன் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகே இருங்க, ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு, பார்க்கலாம். சேவ் பண்ண யூஸ் ஆத்தென்டிகேஷன். ஓகே ஃபைன். நாம் வந்து லாகின்னு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். சாரி. இப்போ நம்ம இங்கே போயிட்டு லாகின்னு யூஸ் பண்ணணும். டீஸ்ட்ரக்சர் பண்ணதில் லாகின் பண்ணியிருக்கணும். அகைன் இங்கே வந்து லாகின்னு மாற்றிடுறேன். ஓகே இந்த எரரை வந்து இக்னோர் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அகைன் திரும்ப ட்ரை பண்ணுறேன். இப்போது ஹோப்ஃபுல்லி கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஓகே ஃபைன். இப்போ யூஐடி வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி சைன் அப் பண்ண யூசர். ஸோ அதை வச்சு நம்ம லாகின் பண்ணுறப்போ கரெக்டாக யூஐடி வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து யூசர் வந்து லாகின் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ இதே இது நான் ராங் மெயில் ஐடியில் பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சர்வர் எரர் வரணும். ஓகே எரர் ராங் பாஸ்வேர்டு. ஓகே இப்போ நான் இல்லாத ஒரு மெயில் ஐடி வந்து வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். ஓகே யூசர் நாட் ஃபவுண்ட். ஓகே ஸோ இதெல்லாம் சர்வர் எரர்ஸ். இந்த வேலிடேஷன்லாம் சர்வர் சைடு நடந்துடும். இது வந்து ஓகே ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்காது இந்த எரர். இது வந்து சர்வர் எரர்ஸ் தான் டிஸ்பிளே பண்ணிட்டு இருப்போம். இது ஃபயர்பேஸ் கொடுக்குற டிஃபால்ட் எரர்ஸ். ஓகே நம்ம தேவைன்னா வந்து நம்ம கஸ்டம் எரர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.